ஆ இப்ப ஊட்டியில இருக்கோம் நம்ம. ஊட்டியில தொட்டபெட்டா. அதாவது ஒரு வித்தின் வண்டிய விட்டுட்டு நாங்க இறங்கி வெளியில வந்தோம். ஒரு 5 நிமிஷத்துக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இழுக்குதுங்க. உடம்பு அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே என்ன குளிர்ல அப்படியே ஃப்ரீஸ் ஆவுற மாரி ஆகுது. பயங்கரமான காத்து. எப்ப எந்த மரம் எங்க விழப்போது, எந்த வண்டி தூக்கிட்டு போப்போதுன்னே தெரியல. பயங்கரமான காத்து. நிக்கவே முடியல. இந்த மாதிரி கிளைமேட் உண்மையாவே சொல்றேங்க. நான் பார்த்ததும் கிடையாது. இந்த மாதிரி அனுபவிச்சதும் கிடையாது. கேட்டதும் கிடையாது. ஆ ஃபர்ஸ்ட் டைம். ஆ நெறைய முறை போயிருக்கேன். தொட்டபெட்டாலாம் ஒரு 5 முறைக்கு கிட்ட போயிட்டேன்னு தான் நெனைக்கிறேன். ஆனா இந்த ஃபீலிங் நான் இந்த முறை அனுபவிச்ச மாதிரி இல்லவே இல்ல. நாங்க உடனே என்ன செய்துட்டோம், வேகமா இவரு தொப்பி வித்துட்டு இருக்காரு. நாங்க வரும்போது அதெல்லாம் வேண்டாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு நெனச்சோம். கார் பார்க்கிங் மறுபடியும் ஓடி போயிட்டு எல்லா ஷொட்டர் எடுத்து மாட்டிட்டு இவர்கிட்ட வந்து ஆ எல்லாமே என்ன செய்துட்டோம், குல்லா வாங்கிட்டோம். கைக்கு க்ளவுஸ் வாங்கிக்கணும். ஸோ இல்லன்னா நிக்கவே முடியாது. மேல அந்த அந்த வியூ பாயிண்ட் மேல ஏறி பார்க்குறோம் பார்த்தீங்களா? அப்பா, அப்பா, அப்பா! காத்தா அது? சான்ஸே இல்லைங்க. பயங்கர காத்து. காத்துனாலும் அந்த காத்து கூட அப்படியே புகை மாதிரி பனி. அந்த புகை போல பனி வர்றது தான் உண்மையாவே ஹைலைட். அதெல்லாம் சீசன்ல தாங்க போணும். இந்த அன்சீசன்ல கிரவுட் அதிகமா இருக்குதுன்னு நெனச்சுட்டு, இல்ல சீசன்ல வந்து அங்க நம்மளால இருக்க அப்படிலாம் நினைக்கவே கூடாது. கண்டிப்பா சீசன்ல தான் போணும்.